நம் குடும்பத்தில் உள்ளவர்களையோ அல்லது நம்முடன் இருக்கிற யாரையானாலும் சரி, அவர்களை பயன்படுத்தி துன்மார்க்கர் நம்முடன் இருந்தால் அவர்களை பயன்படுத்தி நம்மை தூண்டிவிட்டு பாவம் செய்ய வைத்து கர்த்தரையும் நம்மையும் பிரித்து கர்த்தரின் கரத்தால் நம்மை அடிவாங்க வைத்து நம்மை அழிக்க வைப்பதே சாத்தானின் தந்திரமாயிருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடாமல் துன்மார்க்கர் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட உறவாயிருந்தாலும், எப்படிப்பட்ட நண்பர்களாய் இருந்தாலும் அவர்களை விட்டு விலக வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மிகவும் நல்லவர். அவர் நம்மேல் மிகுந்த அன்பு வைத்திருப்பதினால் அவருடைய கிருபையின் நிமித்தம் நம்மை காப்பாற்றுகிறார். ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நாம் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மேல் கிருபை வைத்து இரக்கப்பட்டு நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார், நன்மைகளை தருகிறார். அவர் மிகுந்த நல்லவராய் இருப்பதினால் நமக்கு நன்மை செய்து நம்மை பிழைக்க பண்ணுகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செயல்களை எல்லாம் துதித்து பாடி மகிழ கர்த்தருடைய செய்கைகளை சொல்ல யாரால் முடியும்? யாராலும் முடியாது. அவர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய செய்கைகள் மகா பெரியவைகள். அதையெல்லாம் சொல்ல நமக்கு ஆயுள் போதாது. அதற்கு கர்த்தருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லோருக்கும் சொல்லுகிற ஒரு மனிதன் யாரால் முடியும்? அது யார் அப்படி இருக்கிறார்கள் என்று கேள்வி சொல்லப்படுகிறது. அப்படியானால் கர்த்தருடைய செய்கைகள் அவ்வளவு பெரியவைகளாய் இருக்கிறது. நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியாய் நடப்பவர்களும் பாக்கியவான்கள். நியாயத்தை கை கொள்ளுவது என்றால் என்ன? நியாயத்தின்படி வாழ்வது, நியாயமான வாழ்க்கையை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதே நியாயத்தின்படி வாழ்வது. நியாயத்தை அறிந்திருந்தால் போதாது, பேசினால் போதாது, அது நம்முடைய செய்கைகளில் வெளிப்பட வேண்டும். எந்த காரியத்திலும் யாரிடத்திலும் நாம் நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும், நீதியாய் வாழ வேண்டும். அப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. நீதியாய் வாழ்வது என்றால் என்ன? நீதியை செய்வது என்பது, நீதி என்பது கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. கர்த்தர் நீதியாய் வாழ்வதை விரும்புகிறார். மனிதர்கள் நீதிமானாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடந்து நாம் கர்த்தருக்கு நீதியாய் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. நியாயத்தை கை கொள்ளுவது என்றால் என்ன? நீதியை செய்து பார்ப்பது, செயல்களில் செய்வது. அப்படி நீதியாய் நியாயமாய் வாழ்கிறவர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது அவர்கள் எக்காலத்திலும் நீதி நியாயமாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல நேரத்தில் ஆசீர்வாதமான சுகபலனோடு, ஆரோக்கியத்தோடு, நல்ல வசதி வாய்ப்போடு, பொருளாதாரத்திலும் சரீர பலனிலும் எல்லாவித ஆசீர்வாதங்களும் நிறைந்த நேரத்தில் ஒரு மனிதன் நீதிமானாய் வாழ்கிறான் என்றால் உண்மையிலே நீதிமான் தான், பாராட்டப்பட வேண்டியவன் தான். ஆனால் துன்ப நேரத்திலும் நீதியாய் நடப்பது அவசியம். எக்காலத்திலும் நாம் நீதியாய் நடக்க வேண்டும். இன்பமானாலும் சரி, கர்த்தரை மறக்க கூடாது, நீதி நியாயங்களை விட்டு விலகக்கூடாது. துன்பமானாலும் நீதி நியாயங்களை விட்டு விலகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை விட்டு விலகாமல் அவருக்கு பிரியமான நீதியையும் நியாயத்தையும் கை கொண்டு வாழ்வதே கர்த்தருக்கு பிரியமான செய்கையாய் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களுக்காக, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக நீர் நன்மையை வைத்திருக்கிறீர். அவர்களுக்கென்று நீர் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறீர். உம்மால் பாதுகாக்கப்படுகிற
நீர் தெரிந்து கொண்டு உமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஜனங்களுக்கென்று நன்மையையும் மகிழ்ச்சியையும் நீர் வைத்திருக்கிறீர். அந்த நன்மையையும் மகிழ்ச்சியையும் உம்முடைய அளவற்ற கிருபையினால் எனக்கு அவைகளை தாரும். அந்த அன்பும் அந்த கிருபையும் அந்த நன்மைகளும் மகிழ்ச்சியும் எனக்கு தாரும் சுவாமி. உம்முடைய ஜனங்களோடு அவர்களோடு கூட சேர்ந்து நானும் மேன்மை பாராட்டும்படிக்கு, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று பெருமை பாராட்டும்படிக்கு, மேன்மை பாராட்டும்படிக்கு, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் மேன்மை பாராட்டும்படிக்கு எனக்கும் அந்த ரட்சிப்பை தந்தரலும். எங்கள் பிதாக்களைப் போல நாங்களும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கவில்லை. எகிப்திலே எங்கள் பிதாக்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அநேக அற்புதங்கள் அடையாளங்களை உம்மால் செய்யப்பட்டு அதை பார்த்தும் அவர்கள் உணராமல், அதை நினைத்து பார்க்காமல் உமக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், உமக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். அவர்களைப் போல சுவாமி நாங்களும் பாவம் செய்திருக்கிறோம். உம்முடைய அதிசயங்களை கண்டும் உணரவில்லை சுவாமி. நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை பார்த்தும் அதை உணராதிருந்தார்கள். உம்முடைய கிருபையை நினையாமல் போனார்கள். அப்படி நினையாமல் இருந்து சிவந்த சமுத்திரத்தின் அண்டையில் அவர்கள் கலகம் பண்ணினார்கள், உமக்கு விரோதமாய் பேசினார்கள். ஆனாலும் கர்த்தாவே, உம்முடைய சர்வ வல்லமையினால் அவர்களை நீர் பாதுகாத்து, அவர்கள் உமக்கு விரோதமாய் செயல்பட்ட பொழுதும் நீர் அவர்களை கைவிடாமல், நீர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினீர். ஒரு குறைவும் இல்லாமல் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் வானத்து மன்னாவினாலும் தண்ணீரினாலும் எல்லாவற்றையும் கொடுத்து நிறைவாய் இறைச்சி உணவுகளை கூட கொடுத்து அவர்களை நீர் காப்பாற்றி வழி நடத்தி வந்தீர். கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது உடனே வற்றி போயிற்று. கால்நடையாக தரையில் நடப்பது போல கடலில் நடந்து போனார்கள். கடல் நீர் விலகி தரை தென்பட்டது. அந்த தரையில் இவர்கள் கால் நனையாமல் நடந்து போனார்கள். இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை நீர் செய்திருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே, பகைஞரின் கையுக்கு நீர் அவர்களை விலக்கி மீட்டீர். அவர்கள் பின்னாக தொடர்ந்து வந்து அவர்களை பிடிக்க வேண்டும் என்று வந்திருந்த பார்வோனையும் அவருடைய சேனையையும் நீர் கடலின் ஆழத்திலே அமிழ்த்து போட்டீர். அவர்களை, இஸ்ரவேலர்களை நீர் காப்பாற்றினீர். சத்துருக்கள் அழிந்தார்கள், ஒருவனும் மிஞ்சவில்லை. முழுமையாய் அவர்கள் வெள்ளத்தில், சமுத்திரத்தின் ஆழத்திலே மூழ்கி போனார்கள். அவர்கள் சத்துருக்களை ஆழம் மூடிக்கொண்டது. கர்த்தாவே, நீர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறீர். இன்று இந்த வரலாற்று நிகழ்வு உண்மை என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் விஞ்ஞானத்தின்படி இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கடலின் ஆழத்தில், சிவந்த சமுத்திரத்தில் பார்வோனின் சேனையுடைய அந்த ரதங்கள் பூமியின் கீழ் அமிழ்த்தப்பட்டு அது தண்ணீரின் அடியில் புதைந்து கிடந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த காலத்தில் பார்வோனுடைய ரதம்தான் என்பதற்கு அந்த சக்கரங்களிலும் அந்த தேர்களிலும் இருந்த அந்த எழுத்துக்கள் அவைகளை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இது நிரூபணமான உண்மையாய் இருக்கிறது. இப்படி இஸ்ரவேலர்கள் தங்கள் சத்துருக்கள் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்குவதை பார்த்து அவர்கள் அழிக்கப்பட்டதை நினைத்து மிகவும் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தரை துதித்து பாடினார்கள். கர்த்தரை விசுவாசித்தார்கள், துதித்து பாடினார்கள். அப்பொழுது நினைத்தார்கள், துதித்து பாடினார்கள், கர்த்தரை விசுவாசித்தார்கள். ஆனால் அதன் பின்பு மறந்து போனார்கள். கர்த்தருடைய செய்கைகளை மறந்து போய் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பரீட்சை பார்த்தார்கள். வனாந்திரத்திலே கர்த்தரை சோதித்து பார்த்தார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் மீறி நடந்தார்கள். கர்த்தருக்கு விரோதமான விக்கிரகாராதனை செய்தார்கள். இப்படியாக கர்த்தருடைய கிரியைகளை மறந்து இச்சைக்கு இடம் கொடுத்தார்கள். மாமிச உணவு வேண்டும் என்று இச்சித்தார்கள். அப்படி அவர்கள் முறுமுறுத்து அழுது மிகவும் போராடி
அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களுக்காக, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக நீர் நன்மையை வைத்திருக்கிறீர். அவர்களுக்கென்று நீர் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறீர். உம்மால் பாதுகாக்கப்படுகிற, நீர் தெரிந்து கொண்டு உமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஜனங்களுக்கென்று நன்மையையும் மகிழ்ச்சியையும் நீர் வைத்திருக்கிறீர். அந்த நன்மையையும் மகிழ்ச்சியையும் உம்முடைய அளவற்ற கிருபையினால் எனக்கு அவைகளை தாரும். அந்த அன்பும் அந்த கிருபையும் அந்த நன்மைகளும் மகிழ்ச்சியும் எனக்கு தாரும் சுவாமி. உம்முடைய ஜனங்களோடு அவர்களோடு கூட சேர்ந்து நானும் மேன்மை பாராட்டும்படிக்கு, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று பெருமை பாராட்டும்படிக்கு, மேன்மை பாராட்டும்படிக்கு, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் மேன்மை பாராட்டும்படிக்கு எனக்கும் அந்த ரட்சிப்பை தந்தரலும். கர்த்தாவே, எங்கள் பிதாக்களைப் போல நாங்களும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கவில்லை. எகிப்திலே எங்கள் பிதாக்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அநேக அற்புதங்கள் அடையாளங்களை உம்மால் செய்யப்பட்டு அதை பார்த்தும் அவர்கள் உணராமல், அதை நினைத்து பார்க்காமல் உமக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், உமக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். அவர்களைப் போல சுவாமி, நாங்களும் பாவம் செய்திருக்கிறோம். உம்முடைய அதிசயங்களை கண்டும் உணரவில்லை சுவாமி. நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை பார்த்தும் அதை உணராதிருந்தார்கள். உம்முடைய கிருபையை நினையாமல் போனார்கள். அப்படி நினையாமல் இருந்து சிவந்த சமுத்திரத்தின் அண்டையில் அவர்கள் கலகம் பண்ணினார்கள், உமக்கு விரோதமாய் பேசினார்கள். ஆனாலும் கர்த்தாவே, உம்முடைய சர்வ வல்லமையினால் அவர்களை நீர் பாதுகாத்து, அவர்கள் உமக்கு விரோதமாய் செயல்பட்ட பொழுதும் நீர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினீர். ஒரு குறைவும் இல்லாமல் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் வானத்து மன்னாவினாலும் தண்ணீரினாலும் எல்லாவற்றையும் கொடுத்து நிறைவாய் இறைச்சி உணவுகளை கூட கொடுத்து அவர்களை நீர் காப்பாற்றி வழி நடத்தி வந்தீர். கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது உடனே வற்றி போயிற்று. கால்நடையாக தரையில் நடப்பது போல கடலில் நடந்து போனார்கள். கடல் நீர் விலகி தரை தென்பட்டது. அந்த தரையில் இவர்கள் கால் நனையாமல் நடந்து போனார்கள். இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை நீர் செய்திருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே, பகைஞரின் கையுக்கு நீர் அவர்களை விலக்கி மீட்டீர். அவர்கள் பின்னாக தொடர்ந்து வந்து அவர்களை பிடிக்க வேண்டும் என்று வந்திருந்த பார்வோனையும் அவருடைய சேனையையும் நீர் கடலின் ஆழத்திலே அமிழ்த்து போட்டீர். அவர்களை, இஸ்ரவேலர்களை நீர் காப்பாற்றினீர். சத்துருக்கள் அழிந்தார்கள், ஒருவனும் மிஞ்சவில்லை. முழுமையாய் அவர்கள் வெள்ளத்தில், சமுத்திரத்தின் ஆழத்திலே மூழ்கி போனார்கள். அவர்கள் சத்துருக்களை ஆழம் மூடிக்கொண்டது. கர்த்தாவே, நீர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறீர். இன்று இந்த வரலாற்று நிகழ்வு உண்மை என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் விஞ்ஞானத்தின்படி இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கடலின் ஆழத்தில், சிவந்த சமுத்திரத்தில் பார்வோனின் சேனையுடைய அந்த ரதங்கள் பூமியின் கீழ் அமிழ்த்தப்பட்டு அது தண்ணீரின் அடியில் புதைந்து கிடந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த காலத்தில் பார்வோனுடைய ரதம்தான் என்பதற்கு அதன் அந்த சக்கரங்களிலும் அந்த தேர்களிலும் இருந்த அந்த எழுத்துக்கள் அவைகளை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இது நிரூபணமான உண்மையாய் இருக்கிறது. இப்படி இஸ்ரவேலர்கள் தங்கள் சத்துருக்கள் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்குவதை பார்த்து அவர்கள் அழிக்கப்பட்டதை நினைத்து மிகவும் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தரை துதித்து பாடினார்கள். கர்த்தரை விசுவாசித்தார்கள், துதித்து பாடினார்கள்.
அப்பொழுது நினைத்தார்கள், துதித்து பாடினார்கள், கர்த்தரை விசுவாசித்தார்கள். ஆனால் அதன் பின்பு மறந்து போனார்கள். கர்த்தருடைய செய்கைகளை மறந்து போய் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பரீட்சை பார்த்தார்கள். வனாந்திரத்திலே கர்த்தரை சோதித்து பார்த்தார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் மீறி நடந்தார்கள். கர்த்தருக்கு விரோதமான விக்கிரகாராதனை செய்தார்கள். இப்படியாக கர்த்தருடைய கிரியைகளை மறந்து இச்சைக்கு இடம் கொடுத்தார்கள். மாமிச உணவு வேண்டும் என்று இச்சித்தார்கள். அப்படி அவர்கள் முறுமுறுத்து அழுது மிகவும் போராடி அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். அப்படி அவர்கள் இச்சித்து கேட்ட பொழுது அவர்கள் இச்சித்ததை கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் அவர்கள் ஆத்துமாக்களில் இளைப்பை ஏற்படுத்தினார். அவர்கள் அதன் பின்பாக மிகவும் துன்பப்பட்டு பாவம் செய்தவர்கள் அவர்கள் இறந்தார்கள். கர்த்தர் வாதையை அவர்களுக்குள் அனுப்பினார். அநியாயமாய் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட அக்கிரமக்காரர்களை, துன்மார்க்கரை கர்த்தரால் அனுப்பப்பட்ட வாதை அவர்களை அழித்து போட்டது. பலர் மரித்தார்கள். பாளையத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது, வனாந்தர பயணத்தில் பாளையத்தில் இருக்கும் பொழுது மோசே ஐயாவும் பரிசுத்தவனாகிய ஆரோனோடும் கூட அவர்கள் இருக்கும்போது, அவர்களால் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக, இந்த இருவருக்கும் விரோதமாக செயல்பட்டார்கள். பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டு அவர்களை துன்பப்படுத்தி பேசினார்கள். மோசே ஐயாவையும் ஆரோனையும் அவர்கள் மேல் பொறாமை கொண்டார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய துணிந்த மிக முக்கியமான காரணமாயிருந்த தாத்தானையும் அபிராமையும் அவர்களுடைய கூட்டத்தையும் பூமி பிளந்து விழுங்கி போட்டது. அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களுக்கு பூமியின் நிலநடுக்கத்தை வரவழைத்து அந்த இரண்டு குடும்பங்களையும் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களையும் கூடாரத்தோடு கூட அப்படியே பூமி பிளந்து விழுங்கிவிட்டது. நிலநடுக்கம் வந்து அப்படியாக மூழ்கி போனது. இப்படி கர்த்தர் தம்முடைய கோபத்தின் நிமித்தம் கர்த்தர் இப்படி தண்டித்தார். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் இப்படியாக மற்ற இஸ்ரவேலர்கள் அதை பார்த்து பயந்து கர்த்தருக்கு அடங்கி நடக்கும்படியாகவும் இவர்கள் செய்த தவறுக்கு ஒரு நியாய தீர்ப்பாகவும் கர்த்தர் இப்படி செய்தார். அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பட்சித்து எரிந்தது. அந்த அக்கினியானது பலரை எரித்து போட்டது. அக்கினிக்கு இரையாகி பலர் மரித்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களின் நிலை அப்படியாக நடந்தது. கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களின் நிலை அப்படியாக இருக்கிறது. அவர்கள் இஸ்ரவேலர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை நிறுவினார்கள். பொன்னினால் ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்கி கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். ஓரேபிலே இந்த சம்பவம் நடந்தது. தங்கத்தினால் வார்ப்பிக்கப்பட்ட பொன் கன்றுக்குட்டியை வணங்கினார்கள். தங்களுடைய மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலுக்கு ஒப்பாக்கினார்கள். ஒரு மாட்டின் சாயலாக தங்களுடைய மகிமையை நினைத்தார்கள். ஒரு மாடானது, உயிருள்ள மாடானது இறந்து போனால் அது பாதாளத்திற்கு செல்லும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாடு மட்டுமல்ல, எல்லாவித பூமியில் இருக்கிற எல்லாவித உயிரினங்களும், அதாவது மனிதனை தவிர மற்றவை எல்லாம் இறந்ததும் பாதாளத்திற்கு அதன் ஆவி செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கன்றுக்குட்டியோ ஒரு மாடோ அது இறந்தால், அது இறந்த பின்பு அது பாதாளத்திற்கு செல்லும். அப்படி பாதாளத்திற்கு போகிற ஒரு மிருகத்தின் சாயலை பார்த்து, நீ என் தெய்வம், நீ என்னை காப்பாற்றி பரலோகத்திற்கு கொண்டு போவாய் என்று வணங்க இவர்களுக்கு எப்படி மனம் வந்தது? அதுவே தன்னை கொண்டு போக முடியாது. அதன் ரூபம் செய்த கன்றுக்குட்டியா இவர்களை கொண்டு போய் சேர்க்க போகிறது. கர்த்தரை அறிந்தும் கர்த்தருடைய வல்லமைகளை கண்கூடாக பார்த்தும் அவரை விசுவாசித்து இந்நாள் வரை வந்திருந்தும் திடீரென்று இவர்கள் மீண்டும் மீண்டும் பழைய எகிப்தின் பழக்க வழக்கங்களினால் அவர்களோடு சேர்ந்திருந்ததினால் விக்கிரகாராதனை செய்து கர்த்தரை கோபமூட்டினார்கள். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. எகிப்தியர்களுக்கு அவர்கள்
சிலர், அதாவது எகிப்தியர்களில் பலர் இஸ்ரவேலரோடு கூடி வந்திருந்தார்கள் வனாந்திர பயணத்திலே. அவர்கள் நிமித்தமே இவர்கள் பாவம் செய்திருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் பெண் கொண்டு பெண் எடுத்த இடங்களில் இருந்த அவர்கள் குடும்பங்கள் எகிப்தியர்களும் புறப்பட்டு இஸ்ரவேலரோடு சேர்ந்து வந்திருந்தார்கள். குடும்பம் குடும்பமாக வரும் பொழுது ஒரு கணவன் இஸ்ரவேலராகவும் மனைவி எகிப்திய பெண்ணாகவும் இருந்தால் இருவரும் அழைத்து கொண்டு தங்கள் பிள்ளைகளோடு வருவார்கள் அல்லவா? அது போல எகிப்தியர்களிலும் பலர் சேர்ந்து வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் தங்கள் பண்டிகை கொண்டாட வேண்டும், தங்கள் விக்கிரகாராதனையை அவர்கள் செய்ய வேண்டும் என்று தூண்டிவிட்டு இருப்பார்கள். இதுதான் நடக்கும். ஏனென்றால் பொல்லாத ஆவிகள் அப்படித்தான் செயல்படும். பொல்லாத ஆவிகளுக்கு அன்றும் ஒரே குணம்தான், இந்த காலத்திலும் ஒரே குணம்தான். அவைகள் அன்று அப்படி அந்நிய பெண்களையும் அந்நிய மனிதர்களை பயன்படுத்தி விக்கிரக ஆராதனை செய்ய வைத்து அதை இஸ்ரவேலர்களையும் செய்ய வைத்து வனாந்திர பயணத்தில் இச்சை கொண்டு பண்டிகை கொண்டாட வேண்டும், இச்சையாய் நடக்க வேண்டும் என்பதை தூண்டிவிட்டு கர்த்தருக்கு கோபமூட்ட வைத்தது. கர்த்தரின் கையால் இஸ்ரவேலர்கள் அழிய வேண்டும் என்பதே சாத்தானின் நோக்கமாயிருந்தது. அதனாலே இப்படி செய்யப்பட்டது. அவனுடைய திட்டம். அவன் பல மனிதர்களை பயன்படுத்தி தன் திட்டத்தை நிறைவேற்றினான். இஸ்ரவேலர்கள் அதற்கு செவி கொடுத்து சாத்தானின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அழிந்து போனார்கள். பலர் இறந்து போனார்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்திலே பயங்கரமானவைகளையும் செய்த சர்வ வல்லமையுள்ள தேவனை அவர்கள் மறந்தார்கள். தங்கள் தேவனை இஸ்ரவேலர்கள் மறந்தார்கள். அதன் விளைவே இப்படியாக நடந்தது. இப்படி அவர்கள் செய்த பொழுது கர்த்தர் கோபம் கொண்டு, இஸ்ரவேலரின் மேல் கோபம் கொண்டு அவர்களை நான் அழித்து போடுவேன் என்றார். கர்த்தர் இஸ்ரவேலரை அழிக்க நிர்ணயம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசியாகிய மோசேயா திறப்பின் வாயிலே நின்று கர்த்தரிடத்தில் மன்றாடினார். இஸ்ரவேலர்களை காக்கும்படிக்கு அவர்களை நோக்கி கர்த்தரை நோக்கி மன்றாடினார். அப்படி அவர் வேண்டிக் கொண்ட போது மோசேயாவின் விண்ணப்பத்தை கேட்டு இஸ்ரவேலரில் பலர் நல்லவர்களாக இருப்பதினாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் பலர் இருந்தாலும் அவர்களோடு கூட கீழ்ப்படுகிற நல்ல இருதயமுள்ள பலரும் இருந்ததினாலும் கர்த்தர் அவர்களை அழிக்காதபடிக்கு, முற்றிலும் அழிக்காதபடிக்கு இரக்கம் வைத்தார், கிருபை செய்தார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாதபடிக்கு இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். கானானுக்குள் போக வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை பெற மறந்து நினைக்காமல் விசுவாசிக்காமல் கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். இப்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்றும் அசட்டை பண்ணாதபடிக்கும் நாம் இருக்க வேண்டும். அதிலும் தெளிவாய் இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தாழ்மையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவும் மனம் திரும்ப வேண்டும். இப்படியாக இஸ்ரவேலர்கள் கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். கொஞ்ச காலம் ஆனதும் அதை மறந்து போய் இச்சைக்கு இடம் கொடுத்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். இதனால் அவர்கள் கர்த்தரின் கரங்களால் அழிக்கப்பட்டார்கள். இப்படி அவர்களை கர்த்தருக்கு விரோதமாய் தூண்டிவிட்டது சாத்தான் தான். அந்த சாத்தான் நேரடியாக அவர்களை செய்யாமல் பொல்லாத மனிதர்களை பயன்படுத்தி இப்படியாக இஸ்ரவேலரை கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட வைத்து அழித்து போட்டான். அதனால் அதே தந்திரத்தை தான் இன்றும் நம்மிடம் நடத்துவான். நம் குடும்பத்தில் உள்ளவர்களையோ அல்லது நம்முடன் இருக்கிற யாரையானாலும் சரி, அவர்களை பயன்படுத்தி, துன்மார்க்கர் நம்முடன் இருந்தால் அவர்களை பயன்படுத்தி நம்மை தூண்டிவிட்டு பாவம் செய்ய வைத்து கர்த்தரையும் நம்மையும் பிரித்து கர்த்தரின் கரத்தால் நம்மை அடிவாங்க வைத்து நம்மை அழிக்க வைப்பதே சாத்தானின் தந்திரமாயிருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடாமல் துன்மார்க்கர் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட உறவாயிருந்தாலும், எப்படிப்பட்ட நண்பர்களாய் இருந்தாலும் அவர்களை விட்டு விலக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுத்து இச்சைக்கு இடம் கொடுக்காமல் எப்பொழுதும் நண்பர்களாயிற்றே, உறவினர்களாயிற்றே, தகப்பனாயிற்றே, தாயாயிற்றே, பிள்ளையாயிற்றே என்று நினைக்க கூடாது. அவர்கள் எந்த உறவாய் இருந்தாலும் சரி, கணவன் மனைவி எந்த உறவாய் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு விரோதமாய் நம்மை செயல்பட தூண்டினால் அவர்கள் பொல்லாதவர்களே.
அவர்களை விட்டு விலக வேண்டும். கர்த்தரே நமக்கு முக்கியம். மனித உறவுகள் அடுத்ததுதான். மனித உறவுகளை, நம்முடைய உறவினர்களை கர்த்தரை விட பெரியதாக மதிக்க கூடாது. கர்த்தருக்குரிய கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவே முதல் மரியாதை கொடுக்கப்பட வேண்டியது. கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும். உறவினர்கள் அடுத்த இடத்தில் தான் வைக்க வேண்டும். இதில் தெளிவாயிருந்து நாமும் இஸ்ரவேலர்களை போல கர்த்தரை கோபமூட்டாமல் மனம் திருந்தியவர்களாக கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து சாத்தானின் சதி சற்பனைகளை முறியடித்து காரில் மிதித்து போடுவோம். சங்கீதம் 106 அதிகாரம் 25 முதல் 48 வசனங்கள் வரை. இஸ்ரவேலருக்கும் கர்த்தருக்கும் இடையே ஏற்பட்ட காரியங்களை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்களின் வனாந்திர பயணத்தை குறித்து இந்த ஒரு அதிகாரத்தில் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி முறுமுறுக்கிறார்கள். வனாந்திர பயணத்தில் அவர்கள் வரும்போது சில பற்றாக்குறைகள், சில குறைவுகள் ஏற்படும் பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்கள் வனாந்திரத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி முறுமுறுத்த ஜனங்களை அழிய பண்ணினார். அவர்கள் சந்ததிகளை கானான் தேசத்தில் வந்து அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறியபடினால் அவர்கள் சந்ததியை அழித்து போட்டார். அவர்கள் பின்பாக மீண்டும் மீண்டும் அவர்கள் பாவம் செய்து கொண்டே பல வருடங்கள், பல தலைமுறைகள் கர்த்தர் பொறுமையாய் இருந்தும் அவர்கள் மனம் திரும்பாமல் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து கொண்டே இருந்தபடியினால் அவர்களை கர்த்தர் சிதறடித்தார். பல தேசங்களில் பல இடங்களுக்கு அவர்களை சிதற பண்ணினார். அதாவது கர்த்தர் மிகுந்த பொறுமையோடு அவர்கள் மனம் திரும்புவதற்கு நேரம் கொடுத்து நூற்றுக்கணக்கான வருடங்கள் அவர்களுக்காக காத்திருக்கிறார். இந்த தலைமுறை திருந்தும், அடுத்த தலைமுறை திருந்தும் என்று பொறுமையோடு பார்த்திருந்தும் அவர்கள் திருந்தவில்லை. இதனால் கர்த்தர் கோபம் அடைந்து அவர் சிதறடிக்க பண்ணினார். ஜாதிகளுக்குள் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை சிதறடிக்க பண்ணினார். அப்படி இஸ்ரவேலர்கள் சென்ற பின்பு அவர்கள் பாகால் பேயோரை பின்பற்றினார்கள். அதாவது பொல்லாத ஆவிகளை வணங்கி அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக மிகவும் செயல்பட்டு கோபமூட்டினார்கள். கர்த்தருக்கு கோபமூட்டுவதே வாழ்க்கை என்பது போல அவர்களுடைய செயல்கள் இருந்தது. இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பவில்லை. கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். கர்த்தரை கோபமூட்டுகிற செயலை எல்லாம் செய்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் கோபமூட்டி ஆவிகளை வணங்கி, பொல்லாத ஆவிகளை வணங்கும் போது அவைகள் வந்து வாதைகளை அந்த ஜனங்களுக்கு கொண்டு வந்தது. சாத்தானின் தந்திரமே அதுதான். அந்த வாதையின் நிமித்தம் பலர் அழிந்தார்கள். வாதை என்பது கொள்ளை நோய் போன்ற காரியங்கள், பலவிதமான துன்பங்கள். வாதை என்பது கொள்ளை நோய் போல, ஏதாவது ஒரு வியாதி வந்து திடீர் என்று பலர் இறந்து போவார்கள், கொரோனா போல. இப்படியாக வருவதே கர்த்தருடைய கோபத்தினால் வருகிற வாதையா இருக்கிறது. அது சாத்தானின் தூதனாய் இருக்கிறது. சாத்தான் அனுப்புகிற நோய் கிருமிகள், அவைகள் வந்து நோய்களை உண்டு பண்ணி மனிதனில் பலரை அழிக்கும், பலரை துன்பப்படுத்தும், பலவிதமான தீமையான காரியங்களை செய்யும். இதற்கு காரணம் நாம் கர்த்தரை கோபமூட்டுவதே. அந்த காரியம் இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வாதை அவர்களுக்குள் வந்தபோது பினகாஸ் எழும்பி நின்று கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்தார். பினகாஸ் எழும்பி அவர் நீதியான காரியத்தை செய்ததினால், அக்கிரமக்காரனை கொன்று போட்டதினால், அக்கிரமக்காரர்கள் இருவரை கொன்று போட்டதினால் அந்த இடத்தில் கர்த்தருடைய கோபம் தீர்ந்து போனது, பினகாசின் நீதியின் நிமித்தம். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இப்படி பினகாஸ் செய்ததினால் அது தலைமுறையாக கர்த்தருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பினகாஸ் நியாய தீர்ப்பு செய்து, அதாவது பொல்லாத மனிதர்களை அழித்ததினால் கர்த்தர் கோபம் தீர்ந்து அந்த ஜனத்தின் வாதையை நிறுத்தி போட்டார். அதுபோல இன்றும் கூட ஒரு பெரிய தீங்கு நடக்கிறது என்றால் அதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தினாலும் தங்களுடைய செயல்களினாலும் கிரியைகளினாலும்
நாம் அதை நிறுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். போராடி அதை நாம் நிறுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் தணியும், ஜனங்களும் காப்பாற்றப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக நாம் பரிசுத்த காரியங்களை செய்வதற்கு முழு முயற்சியாய் செயல்பட வேண்டும். ஜெபம் மட்டும் போதாது, ஜெபமும் நம்முடைய செயல்களும் கிரியைகளிலும் நாம் செய்ய வேண்டும். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் கர்த்தரை கோபமூட்டினார்கள். அந்த செயல்கள், இஸ்ரவேலர்கள் செய்த செயல்களின் நிமித்தம் மோசே ஐயாவுக்கும் தீங்கு நேர்ந்தது. அவரும் கோபம் அடைந்து ஒரு சிறு தவறு செய்தார். அதற்கு அந்த ஜனங்களே காரணம். ஜனங்கள் கோபம் மூட்டினார்கள். கோபம் தாங்காமல் மோசே ஐயா கன்மலையிடம் பேசுவதற்கு பதிலாக அடித்தார். அதனால் ஏற்பட்ட கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் அவர் கானானை பார்க்க முடியாமல் போனது. மோசே ஐயா கானானை பார்த்தார், ஆனால் கானானுக்குள் போக முடியாமல் நின்று போனது. கர்த்தர் அதற்கு அனுமதிக்கவில்லை. பார்க்க மட்டும் அனுமதித்தார், போவதற்கு, உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கவில்லை. இப்படியாக பொல்லாத மனிதர்களாயிருந்த இஸ்ரவேலர்கள் தாங்கள் பாவம் செய்ததும் அன்றி மோசேயாவுக்கும் கோபமூட்டி அவரும் கானானுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு செய்து விட்டார்கள். மோசேயா கோபப்படாமல் இருந்திருந்தால், அந்த இடத்தில் நிதானமாய் இருந்திருந்திருக்காது. மோசே ஐயாவின் ஆவியை இவர்கள் விசனப்படுத்தினார்கள். பொல்லாத மனிதர்கள் அவர்கள் துன்பப்படுத்தி இஸ்ரவேலர் மோசேயாவை துன்பப்படுத்தி அவர் ஆவியில் விசனம் அடைந்து மிகவும் வேதனைப்பட்டதினால் வாய் பதறி கர்த்தரை நோக்கி பேசாமல் கண்மலையை அடித்து விட்டார். அந்த பதட்டத்தில் அவர் செய்த தவறு கானானுக்குள் அவரும் பிரவேசிக்க முடியாமல் போனது. துன்மார்க்கரோடு சேர்ந்திருக்கும் போது நாம் பொல்லாப்பிலிருந்து தப்பிப்பது மிக கடினமான செயல். மோசேயாவே மாட்டிக்கொண்டார் என்றால் நாம் இந்த காலத்தில் வாழ்கிற நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். துன்மார்க்கரோடு நாம் சேர்ந்திருக்கும் பொழுது நம் நாவை அடக்க வேண்டும், உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். எவ்வளவு கோபம் மூட்டும்படி செயல்கள் செய்தாலும் அதை நாம் அடக்கி ஆள பழக வேண்டும். கோபம் அடையவே கூடாது. கோபம் அடைந்து அடக்கிக் கொள்வதல்ல, கோபம் அடையவே கூடாது. எவ்வளவு கோபமூட்டுகிற செயல்களை செய்தாலும் நாம் கோபப்படவே கூடாது. அதை மூடி மறைப்பதல்ல, கோபமே வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது பொல்லாதவனின் செயல். அதற்காக நாம் மறு செயல் செய்யக்கூடாது. இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் சென்றபோது கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். கானானியர்களில் பொல்லாத மனிதர்களாய் இருக்கிறவர்களை அவர்களை நீங்கள் அழித்து விட்டு அந்த தேசத்தில் குடியேற வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய அக்கிரமம் மகா பெரியதாய் இருந்தது. அவர்கள் இரத்த பலிகளை செலுத்துவதும் பொல்லாத ஆவிகளுக்கு தங்கள் பிள்ளைகளை பலி கொடுப்பதுமான மிகப்பெரிய பாவங்களை செய்து கொண்டு இரத்தம் சிந்துதலை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் பொல்லாத மனிதர்களாய் இருப்பதினால் அவர்களை நீங்கள் அழித்து விட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் இஸ்ரவேலரோ அவர்களை முற்றிலும் அழிக்காமல் விட்டு வைத்தார்கள். அவர்களை முற்றும் அழிக்காமலும் அவர்களுடைய செயல்களை கற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய விக்கிரக ஆராதனைகளை கற்றுக்கொண்டு அவர்களோடு உறவாடி அவர்கள் செய்த செயல்களை இவர்களும் செய்தார்கள். இப்படி செய்தது அவர்களுக்கு கண்ணியாயிற்று, இஸ்ரவேலருக்கு கண்ணியாயிற்று. அவர்களுடைய பொல்லாத கிரியைகளை இவர்களும் கற்றுக்கொண்டதினால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலர் மேல் மூண்டது. இஸ்ரவேலர்கள் அந்நியர்களோடு கலந்து அவர்கள் விக்கிரக ஆராதனைகளை இவர்களும் செய்தார்கள். அது கர்த்தருக்கு கோபமூட்டுகிற செயலாய் இருந்தது. அது மட்டும் அல்லாமல் தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும், தங்கள் சொந்த இரத்தத்தில் பிறந்த குமாரரையும் குமாரத்திகளையும் பொல்லாத ஆவிகளுக்கு பலியிட்டார்கள். தங்கள் பிள்ளைகளையே பலியாக கொடுத்தார்கள். இப்படி செய்தது கர்த்தருடைய உச்சகட்ட பொறுமையை சோதிப்பது போல கர்த்தருடைய கோபத்தை தூண்டுவதாக இருந்தது. கர்த்தர் அருவருக்கிற காரியமாய் இருக்கிறது. விக்கிரக ஆராதனையும் தங்கள் பிள்ளைகளை பலி கொடுப்பதும் கர்த்தர் பொறுக்க மாட்டார். கர்த்தரால் படைக்கப்பட்ட ஒரு உயிரை எடுக்க எந்த மனிதனுக்கும் உரிமை இல்லை. கர்த்தர் தங்கள் பிள்ளைகளை கொல்லுகிறவர்களை அவர் கொல்லாமல் விட மாட்டார். கர்த்தரை கோபமூட்டுகிற மகா பெரிய காரியங்களை இவர்கள் செய்தார்கள். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு
பலியிட்டு இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தி தங்களுடைய குமாரருடைய பிள்ளைகள், மகன்கள், மகள்கள், குழந்தைகளை குற்றமில்லாத இரத்தத்தை அவர்கள் சிந்தி தங்கள் பிள்ளைகளை கொன்றதினால், குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினதினால் கர்த்தர் கோபமடைந்தார். மகா பெரிய கோபமூட்டுகிற செயல் இது. கர்த்தருக்கு மிகப்பெரிய கோபத்தை கொடுக்கக்கூடிய செயலாக இது இருக்கிறது. இப்படி செய்து அந்த தேசத்தையே தீட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். சுகமாய் வாழும்படி கர்த்தர் கொடுத்த கானான் தேசத்தை இவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். குற்றமில்லாத இரத்தம் அங்கு சிந்தப்பட்டது. அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமானார்கள். இஸ்ரவேலர்கள் செய்த செயல்கள் கர்த்தருக்கு அசுத்தமாயிற்று. கர்த்தர் அவர்களை வெறுத்தார், அருவருத்தார். இஸ்ரவேலர்கள் அருவருப்பானார்கள். கர்த்தருடைய ஜனம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இவர்கள் செய்த காரியம் அப்படி. குற்றம் இல்லாத இரத்தம் சிந்தப்பட்டது தேசத்தில். இதனால் கர்த்தர் கோபம் உண்டவராகி, கர்த்தர் எந்தெந்த ஜனங்களை இவர்கள் சேர்ந்து பாவம் செய்தார்களோ அந்த ஜனங்கள் கையில் கர்த்தர் இவர்களை ஒப்பு கொடுத்தார். அந்த ஜனங்கள் இவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்தார்கள். எந்த ஜனங்களை அழிக்க சொல்லி கர்த்தர் அனுமதி கொடுத்திருந்தாரோ அவர்களை அழிக்காமல் விட்டதினால் இப்பொழுது அவர்கள் வந்து இவர்களை ஆள தொடங்கினார்கள். அவர்கள் ஒடுக்க தொடங்கினார்கள். பொல்லாத மனிதர்கள் இஸ்ரவேலரை ஒடுக்கினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். துன்பத்தை இஸ்ரவேலர்கள் அனுபவிக்க தொடங்கினார்கள். இவர்கள் தாங்களே தங்களுக்கு கேடுகளை வரவழைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் பொல்லாத மனிதர்களின் கையின் கீழ் இஸ்ரவேலர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். இப்படி இஸ்ரவேலர்கள் அந்நியர்களால் ஒடுக்கப்படும் பொழுது துன்பம் தாங்காமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் இந்த காரியம் பல முறை நடந்தது திரும்ப திரும்ப. அப்படி அவர்கள் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் தாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு செய்த, முன்னோர்களுக்கு செய்த உடன்படிக்கையை நினைத்து பார்த்து அவர்களை மன்னித்து அவர்களை விடுதலை செய்தார், விடுவித்து அவர்களை மீட்டு கொண்டார். ஆனாலும் இஸ்ரவேலர்கள் அதை கொஞ்ச நாளில் மறந்து மீண்டுமாக விக்கிரகாராதனைக்கும் குற்றமில்லாத இரத்தம் சிந்துதல் என்கிற மகா பெரிய பாவத்திற்கும் இடம் கொடுத்தார்கள். இப்படி அவர்கள் மீண்டும் மீண்டும் பல முறை பாவம் செய்வது, அந்நியர்கள் கையில் மாட்டிக்கொண்டு துன்பத்தை அனுபவிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது, கர்த்தர் மன்னித்து அவர்களை விடுதலை ஆக்கினால் மீண்டும் பழையபடி பாவம் செய்வது, இதே மாறி மாறி செய்து கொண்டே இருந்தார்கள். இது அவர்களுக்கு பலமுறை நடந்தது. இப்படியாக அவர்கள் செய்த பொழுது அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் மனஸ்தாபப்பட்டு அவர்கள் துன்பத்தை நினைத்து மனமிறங்கி அவர்களை காப்பாற்றினார். ஆனாலும் அதை நினைக்காமல், அதை உணராமல் மீண்டும் மீண்டும் சமாதானம் வந்த பின்பு கர்த்தரை மறந்து போய் மீண்டும் பாவம் செய்ய தொடங்கினார்கள். இது அவர்களுடைய வழக்கமாய் போனது. பொல்லாத மனிதர்கள் அவர்களை சிறை பிடித்து அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை சித்திரவதை செய்வதை பார்க்கும் பொழுது, அவர்கள் கண்ணீர் விட்டு அழுவதை, தம்முடைய ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழுவதை பார்க்கும் பொழுது கர்த்தர் மனமிறங்கி அவர்களுக்கு மீண்டும் கிருபை செய்வார். இப்படியே கர்த்தர் செய்தார், இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார் நமக்கும் கூட. கர்த்தாவே, அன்று இஸ்ரவேலருக்கு இறங்கியது போல எங்களுக்கும் இறங்கி நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது எங்களுக்கு மனமிறங்கி எங்களை காத்தருளும். உம்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படிக்கு, உம்முடைய செயல்களை துதித்து பாடும்படிக்கு, உமக்கு மகிமையை செலுத்தும்படிக்கு எங்களையும் காத்தருளும் என்று ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நம்முடன் இருந்து நம்மை காக்கிற தெய்வமாயிருக்கிறார், மனமிறங்குகிற தெய்வமாயிருக்கிறார். நம் துன்பத்தை பார்க்கும் போது மனஸ்தாபப்பட்டு நமக்கு கிருபை செய்து நம்மை காப்பாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை நிறைந்தவர். அவருடைய அன்புக்கு பாத்திரமாக எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமானபடி நாம் வாழும்போது நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளலாம். எப்பொழுதும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்பமோ துன்பமோ எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதை கற்றுக்கொள்வது மிக அவசியம். அப்பொழுது நாம் பிழைத்திருப்போம். என்றென்றும் எல்லா பொல்லாப்புக்கும் விலகி காக்கப்படுவோம்.
கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லும் பொழுது, துதி செலுத்துதல் என்றால் நம் நாவினால் கர்த்தரை புகழ்ந்து பேசுவது, புகழ்ந்து பாடுவது, புகழ்ந்து பேசுவது போன்றவை துதி செலுத்துதல் ஆகிறது. வாழ்த்துவது, நன்றி செலுத்துவது, அதை தான் துதி செலுத்துதல் என்று சொல்லுவோம். பெற்றோர்கள் பேர் சொல்லும் பிள்ளை என்று சொல்வார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களின் பேர் சொல்லும்படி வாழ வேண்டும் என்று. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரின் செயல்களை, அவருடைய கிரியைகளை, கர்த்தருடைய கிரியைகளை நாம் புகழ்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அது கர்த்தருக்கு செலுத்தும் நன்றி வழியாக இருக்கிறது, நன்றி செலுத்தும் முறையாக இருக்கிறது. இது கர்த்தர் நியமித்த பரலோக காரியம். கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் நல்லவர், நன்மைகளை செய்கிறவர். அவருடைய செயல்கள் எல்லாம் நன்மையாய் இருக்கிறது. அவருடைய செயல்கள் ஒன்றும் வேறு மாறுபாடானது கிடையாது, தீமையானது கிடையாது. நன்மையை செய்கிறவர். நல்லவர்களுக்கும் நன்மையான காரியம், இந்த பூ உலகத்தில் கர்த்தர் செய்கிற எல்லா காரியமும் நன்மையானதே, ஒன்றும் தீமையானது அல்ல. சில நேரம் நம்முடைய பார்வையில் நாம் பார்க்கும்போது சில தீமையான காரியம் என்று நாம் மனதில் நினைக்கிற விஷயங்கள் கூட கர்த்தர் நன்மைக்காக செய்வார். பேரழிவுகள் போன்ற காரியங்கள் வரும்போது நாம் நினைப்பதுண்டு, கர்த்தர் என்ன இப்படி செய்கிறார் என்று நமக்கு தோன்றலாம். கர்த்தரை இதையெல்லாம் செய்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்க கர்த்தர் செய்கிற காரியங்கள், சில காரியங்கள் நமக்கு புரியாததா இருக்கிறது. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் ஞானம் நமக்கு இல்லை. சில நேரங்களில் வேதத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து தியானிக்கும் பொழுது பல காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படிதான் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிறார். பார்ப்பதற்கு அழிவுக்குரிய காரியங்களா இருந்தாலும் அதன் பின்புலம் என்ன என்பதை சற்று நாம் கவனிக்க வேண்டும். அதாவது உதாரணத்திற்கு, ஒரு சிறு குழந்தைக்கு ஒரு மருத்துவர் ஊசி போடுகிறார் என்றால், இன்ஜெக்ஷன் கொடுக்கிறார் என்றால், அது குழந்தைக்கு வலிக்கும். திடீரென்று ஒருவர், யாராவது சிறு பிள்ளைகள் வந்து பார்த்தால் என்ன சொல்வார்கள்? அந்த டாக்டர் மிகவும் கெட்டவர், அவர் அந்த குழந்தைக்கு ஊசியால் குத்தி அழ வைத்து விட்டார் என்று பார்க்கும்போது சொல்ல தோன்றும். ஆனால் அந்த குழந்தையின் உயிரை காப்பதற்காக அந்த மருத்துவர் அந்த குழந்தைக்கு ஒரு சிறு வேதனையை கொடுத்து பெரிய நன்மை, உயிரை காக்கும் ஒரு பரிசுத்தமான காரியத்தை அந்த மருத்துவர் செய்கிறார். இதை போலதான் கர்த்தரும் இந்த பூமியில் சில அழிவுகளையும் சில துயரமான காரியங்களை நியாய தீர்ப்பினால் கொடுத்தாலும் அதுவும் மனிதர்களுடைய பாவத்தின் நிமித்தம் மனிதர்களாக வரவழைத்துக் கொள்வதுதான். கர்த்தராக செய்வதில்லை, மனம் விரும்பி செய்வதில்லை. எந்த அழிவையும் கர்த்தர் மனதால் விருப்பப்பட்டு கோபப்பட்டு செய்வது கிடையாது. கர்த்தரை கோபமூட்டுவோம், ஆனாலும் அவர் தம் கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக எந்த நியாய தீர்ப்பையும் கொடுப்பதில்லை. மிக பெரிய அழிவை நாம் நமக்கு ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அதை பாதியிலேயே அந்த துன்பத்தை எடுத்து போட்டு மிச்சமுள்ள ஜனங்களை காக்கும்படியாகவே கர்த்தர் சில பேரழிவுகளை ஏற்படுத்துகிறார். இது கர்த்தருடைய ஞானமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் மிக மிக நல்லவர். அவருடைய தன்மைகளை, அவருடைய குணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வெளிப்புறமாக நம் அறிவுக்கு எட்டியபடி பார்த்துவிட்டு கர்த்தரை தவறாக என்றும் பேசிவிடக் கூடாது. கர்த்தருடைய செய்கைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம், ஆனால் தவறாக என்றும் பேசக்கூடாது. நம் அறிவுக்கு எட்டவில்லை என்றாலும் கர்த்தர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர், அவர் மிகவும் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றால் அன்பினால் நமக்கு இரக்கம் காட்டுவது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்கு இரக்கப்பட்டு, நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற தகுதியே இல்லை என்றாலும் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நமக்கு கிருபை செலுத்துவது. ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். அதுதான் கிருபை உள்ளவர். அவருடைய கிருபை என்றும் இருக்கிறது. அதனால் நாம் பிழைத்திருக்கிறோம், இன்றென்றும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தரால் சத்ருவின் கைகளுக்கு நீங்களாக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பாதுகாப்பினால் எதிரிகளிடமிருந்து தப்பி 4 திசைகளிலும், பூமியின் 4 திசைகளிலும் இருந்து சேர்ந்து வந்த இஸ்ரவேலர்கள்.
இஸ்ரவேல் தேசத்திற்குள் வந்து சேர்க்கப்பட்டவர்கள் இப்படி சொல்ல வேண்டும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற பொருளாகிறது. அதாவது 2000 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக அவர் உயிர்த்தெழுந்த பின்பு உலகெங்கும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். உலகத்தின் பல தேசங்களில் இஸ்ரவேலர்கள் குடியேறி அங்கு எல்லா 12 கோத்திரத்தாரும் சிதறி போனார்கள். அங்கு போய் நீண்ட நாட்களாக அந்நிய தேசங்களில் குடியிருந்து வாழ்ந்து வந்தார்கள். தலைமுறைகள் கடந்து சென்றது. இன்று வரை 2000 ஆண்டுகள் ஆனது. பல தலைமுறைகள் கடந்து வந்திருக்கிறது. 50, 60 தலைமுறைகள் கடந்து வந்திருக்கிறது. இப்படி தலைமுறைகள் தாண்டி வந்த பின்பு கடைசி காலத்தில் நான் உங்களை சேர்ப்பேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசன புத்தகங்களில் சொல்லி இருக்கிறார். அதன்படி கடைசி காலமாகிய இந்த காலத்தில் 1946 இஸ்ரவேல் தேசம் மீண்டும் தேசமாக உருவானது. அப்படி உருவான தேசமானது உலகெங்கும் இருந்து சிதறடிக்கப்பட்ட பல தேசங்களிலிருந்து ஜனங்கள் ஒன்று கூடி இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கினார்கள். இப்பொழுது ஒரு சிறிய தேசமாக இருக்கிறது. இந்த தேசத்தை குறித்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்களின் கைகளில் இருந்து மீட்கப்பட்டு மீண்டும் இஸ்ரவேலுக்கு வந்த ஜனங்கள் கர்த்தரை துதித்து பாடுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இத்தனை தலைமுறைகள் கடந்து, இத்தனை வருடங்கள் கடந்து கர்த்தர் தம் ஜனத்தை விட்டு விடாமல், அவர்களை அழித்து விடாமல் மீண்டும் அந்த சந்ததியை கொண்டு வந்து, அவர் இஸ்ரவேலின் சந்ததி தம் ஜனத்தை மீட்டு கொண்டு வந்தார் என்ற ஒரு பொருளிலும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பொருளும் உண்டு. இப்படி இஸ்ரவேலில் இருந்து சிதறடிக்கப்பட்ட 2000 வருடங்களுக்கு முன்பாக சென்ற எல்லா தேசத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். இப்படி உலகெங்கும் இருக்கிற ஆபிரகாம் ஐயாவின் வம்சம், ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய ஈசாக்கின் வம்சமான உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் ஒன்று கூடி, அதாவது எல்லா தேசங்களிலும் இருக்கிற ஜனங்கள் அங்கங்கு கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு வருவதில்லை என்றாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு, உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அந்தந்த தேசத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்நாள் முடிந்ததும், அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் அவர்களுடைய வாழ்நாள் முடிந்ததும் கர்த்தருடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தில் பரம கானானில் போய் சேருவார்கள். அவர்களை குறித்தும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 பொருள்களும் வருகிறது இந்த வசனத்திற்கு. கர்த்தருடைய பிள்ளைகள், மொத்தத்தில் கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அவர்கள் தங்கள் சத்துருக்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டு கர்த்தரிடத்தில் போய் சேருகிறார்கள். பரலோக ராஜ்யத்தில் போய் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படி செய்யப்பட போகிற ஜனங்கள், அப்படி பரலோகம் சென்றவர்கள், செல்ல போகிறவர்கள் எல்லாம் கர்த்தரை துதித்து பாடி, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கி வாழும், அதாவது இஸ்ரவேலர்கள் தேசம் எங்கும், அதாவது அவர்களுடைய வனாந்திர பயணத்தில் நடந்த காரியங்கள். இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் அவர்கள் தங்கும் இடம் இல்லாமல் அலைந்து திரிந்தார்கள். நிரந்தரமான ஒரு இடம் இல்லாமல் கூடாரங்களில் வசித்து கொண்டு அவர்கள் எங்கு போகிறோம் என்று, எந்த இடம் நமக்கு சொந்த வீடு, சொந்த நிலம் போன்ற காரியங்கள் எதுவும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி அவர்கள் செல்லும் பொழுது பசியோடும் தாகத்தோடும் அலைந்து திரிந்தார்கள். ஆத்துமா தொய்ந்து போனது, அதாவது மனம் சோர்ந்து போய், மனம் உடைந்து போய், எங்கு போக போகிறோம், என்ன நடக்க போகிறது, நமக்கு தங்கும் இடம் இல்லையே, நமக்கு ஒரு வீடு இல்லை, நமக்கு ஒரு நிலம் இல்லை, எந்த வேலையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அவர்கள் உடைந்தவர்களாய், அவர்கள் மனம் உடைந்து அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இப்படி அலைந்து திரிந்தார்கள். எங்காவது நாம் நிரந்தரமாக நமக்கென்று ஒரு வாழும் இடத்தை
தெரிந்து கொள்ள அலைந்து திரிந்தார்கள். வனாந்தர பயணத்தில் அங்கங்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி அவங்க தங்கி தங்கி நடந்து வந்தார்கள். 40 வருடங்களில் பல இடங்களில் தங்கி வந்தார்கள். அப்படி அவர்கள் வரும்போது அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் பலவிதமான பற்றாக்குறைகள், மனவேதனைகள் போன்ற சூழ்நிலையில் தங்கள் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் தங்கள் ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்படி அவர்கள் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து விடுவித்தார். துன்பத்தின் நேரத்திலும் ஆபத்தின் நேரத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயம் நமக்கு மறு உத்தரவு தருவார். அவர் பதில் தந்து நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிதான் இஸ்ரவேலை காத்தார். அப்படி அவர்களை காப்பாற்றி அவர்கள் ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து அவர்களை காப்பாற்றி அவர்களை மீட்டு கொண்டு அதன் பின்பாக அவர்களை தாபரிக்கும் ஸ்தலமாக அவர்கள் தங்க வேண்டிய இடத்திற்கு நல்ல வழிகளில் கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். இவர்களாக சென்ற பாதை கடினமான பாதை. அவர்கள் அறியாமையினால் வாழ்க்கையில் தவறான காரியங்களை செய்து பாவத்தில் வாழ்ந்து பலவித தண்டனைகளை அனுபவித்து வந்தார்கள். கர்த்தர் காட்டின வழியில் நடக்கும் பொழுதோ அவர்கள் செம்மையான வழியில் நிம்மதியாக நடக்க முடிந்தது. கர்த்தருடைய வழிகள் உத்தமமானது. அதை பின்பற்றி நடக்கும் பொழுது நம் வாழ்வு சிறந்ததாக செம்மையானதாக இருக்கும். தாகமுள்ள ஆத்துமாவை, அப்படி என்றால் ஆத்தும தாகம் என்பது மனதால் தாகமாய் இருப்பது, வாஞ்சையா இருப்பது, ஏதாவது தவித்து போயிருப்பது. எனக்கு இது கிடைக்காதா, எனக்கு இது கிடைக்காதா என்று ஏங்கி போல் ஏதோ ஒரு காரியத்திற்கு நாம் நிம்மதியான ஒரு தங்குமிடம் கிடைக்காதா, நம் நிரந்தரமாக ஒரு அமைதி அடையாதா, ஒரு பூரணம் அடையாதா என்று ஏங்கி போய் இருந்தவர்களை கர்த்தர் அவர்களுக்கு ஆத்தும திருப்தியை கொடுத்தார். ஆத்துமாவை திருப்தியாக்கினார். அவர்கள் வேண்டுதல்கள், அவர்கள் தேவைகளை நிறைவாக்கினார். குறைவுகளை எல்லாம் நீக்கி போட்டார். அப்படிப்பட்ட நல்ல தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். அவரிடம் கேட்கும் போது அவர் நமக்கு நிம்மதியாய் வாழும்படியாக நமக்கு தேவையானதை எல்லாம் நிறைவாய் தருவார். பசியோடும் தாகத்தோடும் இருப்பவர்களுக்கு உணவும் தண்ணீரும் கிடைக்கும். அவர்கள் மாம்ச ரீதியான பசி தாகத்தினாலும் கஷ்டப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையிலேயும் அவர்களுக்கு கர்த்தர் பசி தாகத்தை தீர்த்தார். அதுபோல அவர்கள் ஆத்தும வாஞ்சை, அவர்கள் மனம் விரும்பிய காரியங்களையும் அவர்களுக்கு கொடுத்து திருப்தியாகி சமாதானம் வாழ செய்தார். கர்த்தர் நம்மேல் காட்டுகிற கிருபையின் நிமித்தமும் கர்த்தர் நமக்கு செய்கிற அன்பு, இரக்கம், அந்த அன்பின் நிமித்தம் அவர் நமக்கு காட்டுகிற இரக்கம், அந்த இரக்கத்தின் நிமித்தம் அவர் நமக்கு செய்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தரை துதித்து பாடுவோம். அவருக்கு மகிமையை செலுத்துவோம். அவர் நல்லவர். அவர் நமக்கு நன்மையை செய்தார். கர்த்தர் செய்கிற நம் வாழ்க்கையில் அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் அவரை துதித்து பாடுவோம். அவர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். நம் வாழ்க்கையில் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத பல காரியங்களை, நற்காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நோயோடு இருக்கும் பொழுது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை குணமாக்கி உயர்த்துகிறார், பலப்படுத்துகிறார். நாம் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம், ஆனாலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம் கற்பனைக்கும் எட்டாத காரியங்களை நம்மை வைத்து ஆண்டவர் செய்வார். நமக்கு அவைகளை செய்வார். இது கர்த்தருடைய சுபாவமாய் இருக்கிறது. அவர் மிகவும் நல்லவர், மிகவும் அன்பானவர். அந்த கர்த்தருடைய அன்பின் நிமித்தம் நாம் அவரை துதித்து பாடி மகிழ்வோம். கர்த்தருடைய வசனத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய செய்கைகளை செய்ய விடாமல் தடை செய்கிறவர்கள், தாங்களும் செய்ய மாட்டார்கள், மற்றவர்களையும் செய்ய விட மாட்டார்கள். அப்படி செய்கிற கலகம் பண்ணுகிறவர்கள், அப்படி கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை, எவ்வளவு பெரியவர், சர்வ சிருஷ்டிகர், அவர்தான் எல்லாம், அவருக்காக தான் எல்லாம். அப்படி இருக்க அவரை மறந்து, அவருடைய உன்னதத்தை மறந்து, அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர், உயர்ந்தவர், அவரை போல உயர்ந்தவர் யாரும் இல்லை.
அவர் அவ்வளவு உயர்ந்த தேவன். அவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவர் கால பரிமாணத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் நேர பரிமாணங்களுக்கு அப்பாற்பட்டவர். காலம், நேரம், பெரியது, சின்னது என்று எந்த வித பரிமாணங்களும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட பெரியவராய் சர்வ வியாபியாய் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலோசனையை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி அசட்டை பண்ணுகிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை, ஆலோசனையை எதிர்க்கிறவர்கள், அதை செய்யாமல் இருப்பவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் அடைக்கப்பட்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவது, அதை கேட்காமல் இருப்பது, தெரிந்து கொண்டு செய்யாமல் இருப்பது. அடுத்தது அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணுவது. இப்படிப்பட்டவர்கள் மரண இருளிலும் அந்தகாரத்திலும் வைக்கப்பட்டிருந்து இரும்பு கம்பிகளால் கட்டப்பட்டு ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுட்டு கிடந்தார்கள். ஒடுக்கப்பட்டு இரும்பு கம்பிகளால், சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவர்கள், அதாவது சிறையிருப்பில் வைக்கப்பட்டவர்களைப் போல அவர்கள் வாழ்க்கை இருந்தது. இப்படி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுடைய நிலை இருளில், மரண இருளில் போய் முடியும். நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அவர்களுடைய இருதயத்தை வருத்தத்தினால் நிறைத்தார்கள். உதவி கிடைக்காமல் இறந்து போனார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய நிலை இதுவாக இருக்கிறது. யாரும் உதவி செய்ய ஆள் இல்லாமல் இறந்து போவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், அப்படிப்பட்டவர்கள், அதாவது துன்பத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை மீறி தவறு செய்து அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருளிலும் துன்பத்திலும் தவித்திருக்கும் போது, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் பாவம் செய்து விடுகிறோம். நாம் தெரிந்தும் செய்து விடுகிறோம், தெரியாமல் இல்லை, எப்பொழுதும் தெரிந்து செய்கிறோம். அப்படி தெரிந்து செய்துவிட்டு அதன் துன்பத்தை அனுபவிக்கும் போதுதான் நமக்கு அது புரியும். அது மிகுந்த வலியுள்ளதா இருக்கும். ஏன் இதை செய்தோம் என்று தோன்றும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் தங்கள் ஆபத்து நேரத்திலே அந்த வேதனையும் வலியும் அனுபவிக்கும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், கர்த்தர் மனதிறங்கி அவர்களை மீட்டு கொள்ள, அவர்களை காப்பாற்ற அவர் சிந்தனை வைத்திருக்கிறார். அவர் அதை விரும்புகிறார். என் பிள்ளைகளை எப்படியாவது நான் காப்பாற்றுவேன், என் பிள்ளைகளுக்கு மனம் திரும்பினால் போதும், நான் அவர்களை காத்து கொள்வேன் என்று நினைக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். மனம் திரும்பி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மன்னித்து நம்மளை மீட்டுக் கொள்கிறார். எல்லாவித பாவங்களிலிருந்தும் நமக்கு விடுதலையை தருகிறார். இந்த அதிகாரத்திலிருந்து, இந்த வசனங்களிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் எல்லாம் செயற்கை, நம்மால் வரவழைத்து கொள்ளப்படுபவை, நாமாக விரும்பி ஏற்றுக்கொள்கிறவை. அதாவது நாமாக விரும்பி பாவம் செய்கிறோம். அந்த பாவம் என்னும் கயிறானது நமக்கு துன்பத்தை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கிறது. அதாவது நாமாக விரும்பி ஏற்றுக்கொள்கிறது தான் துன்பங்கள். அவைகள் வருவதற்கு காரணம் நாம் செய்கிற பாவங்களே. இது இப்படி துன்பத்தில் அகப்பட்ட போதும் அப்பொழுதும் நம் இருதயத்தை கடினப்படுத்தாமல் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, நம் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், நாம் பாவம் செய்துதான் துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனாலும் அந்த நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் மனதிறங்குகிற தேவனாய் இருக்கிறார். நீ பாவம் செய்து விட்டாய் போ என்று தள்ளிவிடாமல், வருத்தத்திலும் வேதனையிலும் இருந்தாவது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அப்பொழுதும் நமக்கு மனதிறங்கி அந்த துன்பத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். எப்படியாவது நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது. அதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதே கர்த்தருடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலிருந்தும், பாவத்திலிருந்தும், துன்பத்திலிருந்தும் நம்மை ஆண்டவர் விடுதலையாக்குவார். மனம் திரும்புவோம், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம், பரிசுத்த வாழ்வை விரும்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.